அரோகரா. இன்னும் சிறு நிமிடத்தில் திருமதி சரண்யா பிரசாந்த் நடன ஆசிரியையின் மாணவர்கள் இங்கே நம் கந்தன் முன் நடனமாடி நம் எல்லோரையும் வேலனையும் நம்மையும் சந்தோஷப்படுத்த வந்து நிற்கின்றார்கள். அவர் இங்கே நடனமாடி முருகனின் அருளை பெற வந்திருக்கின்றார்கள். எல்லோரும் திருமதி சரண்யா பிரசாந்த் ஆசிரியரின் மாணவி நடனத்தை காண ஆவலோடு இருக்கின்றார்கள். சிதறு தேங்காயை அடிப்பதற்கு அந்த பக்தர்கள் 2 ரூபாய் கொடுத்து தேங்காயை நீங்கள் 2 ரூபாய் கொடுத்து கடையில் வேண்டிக் கொள்ளலாம். உங்களுடைய நேர்த்தியை நினைத்து நீங்கள் முருகன் முன் சிதறு தேங்காயை உடைக்கலாம். நாங்கள் பணம் கொடுத்து எதை பெற்றாலும் அதுக்கு தான் அதில் பலன் உண்டு. ஆனால் உங்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும். நீங்கள் உடைக்கும் தேங்காய் மூலமாக உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் சிதறி போக வேண்டும். அதனால்தான் சிதறு தேங்காய் உடைக்கின்றோம். ஆனபடியினால் உங்களுடைய வேண்டுதலை நினைத்து நீங்கள் கடையில் 2 ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு தேங்காயை வேண்டி நீங்கள் முருகன் முன் ரதம் புறப்படும் முன் நீங்கள் சிதறு தேங்காய் உடைப்பதற்கு ஏற்ற ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினர் செய்துள்ளார்கள். Hello, testing 1, 1, 2, 1. Make it free, yeah? Free. சரவண பூக்கடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனா, சரவண பூக்கடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனா.
மாங்கனி வேண்டி நின்றான் உலகை மாமையின் மீது வந்தான். மாங்கனி வேண்டி நின்றான் உலகை மாமையின் மீது வந்தான். ஆண்டவன் ஆணை முகன் வெற்றிடத்தாழ்கிற வேடம் கொண்டான். ஆண்டவன் ஆணை முகன் வெற்றிட ஆண்டியாய் வேடம் கொண்டான். மாங்கனி வேண்டி நின்றான் உலகை மாமையில் மீது வந்தான். ஆண்டவன் ஆணை முகன் வெற்றிட ஆண்டியாய் வேடம் கொண்டான். அந்த பிரம்மனை சிறையில் இட்டான். அரணவன் உருவாக வந்து பிரணவ பொருளான். பிரணவ பொருளறியாத பிரம்மனை சிறையிலிட்டான். பிரணவ பொருளறியாத பிரம்மனை சிறையிலிட்டான். அரணவன் உருவாக வந்து பிரணவ பொருள் சொன்னான். அரணவன் உருவாக வந்து பிரணவ பொருள் சொன்னான். பிரணவ பொருளறியாத பிரம்மனை சிறையிலிட்டான். அரணவன் உருவாக வந்து பிரணவ பொருள் சொன்னான். ஆவலாய் ஔவையர்கள் தமிழை ஆனந்தமாய் கேட்க நாவல் கனி பழத்தை சுட சுட நல்கி தமிழ் சுவைத்தார். ஆவலாய் ஔவையர்கள் தமிழை ஆனந்தமாய் கேட்க ஆவலாய் ஔவையத்தை சுட சுட நல்கி தமிழ் சுவைத்தார். காவல் கனி பழத்தை சுட சுட நல்கி தமிழ் சுவைத்தார். ஹலோ, மிகவும் சிறப்பான நடனத்தை தந்திருந்தார்கள் செல்வி சாருஜா ஜெயக்குமார், செல்வி வேணுஜா ஜெயக்குமார், ஆசிரியை திருமதி சரஞ்சாஜா பிரசாந்தன் அவர்கள் மாணவி.
வணக்கம். இன்னைக்கு எல்லாரும் இந்த தேர்தலில் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய ஆட்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து ஹாமுட்டும் வந்திருக்கார். ஹாமுட் வந்து இந்த கோயில் பிறந்த நாளிலிருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். நிறையா வந்து அன்புரிப்பா தந்தவர். கொண்டேனர் இருந்து ட்ரெசோர் இருந்து இன்னைக்கும் இந்த தேர்தலுக்காக 2000 ரூபா அன்புரிப்பாவும் தந்திருக்கிறார். Ihnen mal Ihre Deutschland sollen. Herzlich willkommen alle zu dem heutigen Fest. Das ist der Herr Harmuth. Erstmal vielen Dank, dass ihr natürlich alle zahlreich erschienen seid und auch danke an Sie, Herr Harmuth, dass Sie heute gekommen sind und die Zeit genommen haben. Sie kennen das Ganze ja schon. Sie waren ja mal an einem vergangenen Freitag da, weil er uns für den Tempel auch 2 Tresore gespendet hat. Und heute ist er ebenfalls da, hat für den Fest heute 2000 Euro gespendet. Ich glaube, das ist ein Applaus würdig, oder? Ich werde jetzt auch an ihn weitergeben und ich glaube, ich spreche auch im Namen unserer jungen Generation, wenn wir auch mal ein Dankeschön an unsere Eltern ausrichten, die uns das alles ermöglicht haben. Und ich glaube, ohne unsere Eltern wären wir auch heute nicht hier und ich glaube auch mal einen Applaus an unsere Eltern, würde ich sagen. Genau, und ich würde auch schon das Mikrofon weitergeben und vielen Dank fürs Zuhören. Ihr lieben Neudeutsche, die ihr so zahlreich erschienen seid, ich als Arbeitgeber von einigen ihrer Bekannten, sage ich es mal so, sage nochmal herzlichen Dank, dass ich hier sein darf, und vor allem, weil ich immer sehe, dass wir freundschaftlich verbunden sind mit der tamilischen Bevölkerung, die sich hier in Deutschland integriert hat. அன்புள்ள இனிய தமிழ் மக்களே, என்னை நீங்கள் இங்கு அழைத்ததுக்கு நான் மிகவும் நன்றியும் அன்பானவர்களுக்கு என்னுடைய பாசமான அன்பையும் தெரிவிக்கிறேன். நான் ஒரு தொழில் அதிபர் என்ற முறையில் ஒரு பெருமைப்படுகிறேன். தமிழ் மக்கள் என்னிடம் வேலை செய்கிறார்கள், அவர்களுக்கு தொழில் அதிபராக இருப்பதையிட்டு நீங்கள் இந்த குதூகலமாக புதிய ஏமன் பிரஜைகளாக இங்கு நூற்றுக்கணக்காக கூடியிருக்கின்றதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. Ich möchte mich auch nochmal von meiner verstorbenen Tochter bedanken, die aber auch bei der Hochzeit, bei der Firma, bei Herrn Sakuma an dieser Hochzeit teilgenommen hat und auch Freundschaft empfunden hat. Das war schon vor sehr vielen langen Jahren. Ich würde sagen, wie lange ist das her, als Sie geheiratet haben? Nein, das ist schon länger, ja. Und ich würde sagen, meine Tochter, die verstorben ist und wahrscheinlich da oben uns mal zusieht, ja. Heike, ich freue mich, dass du einen Blick auf uns wirfst, ja. Und ich hoffe, dass ihr heute hier seid, dass ihr eine glückliche Zukunft habt in diesem Land und dass ihr freundschaftlich mit den Deutschen verbunden bleibt. Dankeschön. அதாவது என்னுடைய மகளை நான் இந்த நிமிடத்தில் நினைக்கின்றேன். 20 வருடங்களுக்கு முதல் எங்களுடைய சிவா அவர்களுடைய கிட்டத்தட்ட 20 வருடம் முதல் அவருடைய திருமணத்துக்கெல்லாம் வந்து தமிழ் மக்களுடன் சேர்ந்து கொண்டாடியதை என்னால் இன்னும் மறக்க முடியவில்லை. இன்று அவர் புற்றுநோய் காரணமாக இறந்துவிட்டார். அவாவின் ஆத்மா மேலே இருந்து பரலோகத்தில் இருந்து இங்கே பார்த்து கொண்டிருப்பார். ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த நாட்டிலே குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் பெரிய வெற்றி பெற்றவர்களாகவும் பெற வேண்டும் என நான் உங்களை எனது இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன். In dieser Gelegenheit möchte ich Ihnen auch sagen, Ihre Spende nehmen wir dankend an im Namen Ihrer Tochter, dass Ihre Seele auch mal Ruhe findet und auch wir im Hinduismus, wir glauben, dass wir alles von dem Gott überwacht und geholfen wird. Daher
soll ihre Seele eine Ruhe findet im Namen der Hindus. Wir glauben und wir leiten auch weiter, dass es ihre Seele da Ruhe findet, dass Herr Papa immer noch an ihn denkt. Und das soll Frieden finden. So. Jetzt möchten wir, bleiben Sie noch stehen. Jetzt wollen wir, das ist unser Hindu-Priester, er ehrt Sie sehr vor Ihre alten Tagen. Und das ist unser Vereinsvorsitzender, der ehrt Sie auch für alles, was Sie getan haben. Und das ist hier unser Sekretär und der ehrt Sie auch alles. Und er sagt herzlichen Dank für Sie, dass Sie hier waren und auch die Danke für die all die Jahre Ihrer Unterstützung. Wir wissen das sehr zu schätzen. Danke. Das ist ja herzlichen Dank. Da ist geschrieben, meine Güte, darf ich Ihre Summe auch nennen, hier laut und Datenschutz? 2000 Euro! Ja, wir freuen uns sehr, weil es gibt uns schon seit etwas über 45 Jahren. Wir sind hier fast 1000 Deutsche und wir sehen hier einfach, da sind so viele zukunftsorientierte Tamilen, die für unser Land, hier Deutschland, alles ihre Wohlstand beitragen. Und das ist eine große Geste von Ihnen, dass wir uns das gemacht haben und dass wir anerkannt fühlen von deutscher Seite. Vielen herzlichen Dank. இந்த நேரத்தில் அடியார்களே, ஓகே, அன்புள்ள உள்ளங்களே, இங்கு நூற்றுக்கணக்காக வந்திருக்கும் எங்கள் முருகன் அடியார்களே, பக்தர்களே, தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள், நாங்கள் 45 வருடங்களுக்கு மேலாக இங்கே இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு அன்று கோவில் இல்லை. ஒருக்கா அங்கே, ஒருக்கா இங்கே, ஒருக்கா இங்கே என்று நாங்கள் அலைந்து திரிவது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது நாங்கள் ஒரு காணியை வேண்டி கோவில் கட்டுவதாக எங்கள் மனதிலே திட்டம் போட்டிருக்கிறோம். அதாவது நிர்வாக சபை திட்டம் போட்டிருக்கிறதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், உங்களால் ஆன உதவியை செய்ய வேண்டும் என்றும் இன்று தலைவர் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஒரு பத்திரம் ஒன்று தயாரித்து இருக்கிறார். நாங்கள் காணி ஒரு காணி கிடைத்து விட்டது என்றால் அந்த காணியை வேண்டுவதற்கு எவ்வளவு பண உதவி செய்வீர்கள் என்பதை நீங்கள் இன்றைக்கு எழுதி போட்டு எப்போ காணி வேண்டுகிறோமோ அந்த நேரத்திலே 3 மாதத்துக்கு முதல் சொல்லும் பொழுது அந்த பணத்தை தந்தால் சரி. இன்றைக்கு தர தேவையில்லை. நீங்கள் எழுதினீங்கள் என்றால் தான் எங்களுக்கு தெரியும் எவ்வளவு பலம் படைத்தவர்கள் நாங்கள், எங்களுக்கு எவ்வளவு கைவசம் இருக்குது. ஏனென்றால் ஒரு பேங்குக்கு போனால் அவங்க கேட்பாங்க உங்களோட கைவசம் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு போடுவீர்கள் என்று. ஆகவே நீங்கள் அதை இன்றைக்கு உங்கள் முருகன் அருளால் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் வல்ல முருகன் உங்களுக்கு பல உதவிகளை செய்வார். நீங்கள் நோய் இல்லாமல் வாழ வேணும். ஆகவே அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் இந்த இந்து சமயத்தை தொடர்ந்து காப்பாற்ற வேண்டும், அவர்கள் பெற வேண்டும், கும்பிட வேண்டும். இந்த இந்து சமயம் என்றது அழிந்து போகாமல் இருக்க வேணும் என்று நினைத்தால் இந்த பத்திரத்தில் நீங்கள் எவ்வளவு தருவீர்கள் என்று போட்டீர்கள் என்று இருந்தால் என்ற முயலாமில் ஒரு காணி வாங்குவது என்பது 1 மில்லியனுக்கு குறைய கிடையாது. ஏனென்றால் முயலாம் சின்ன நகரம், எல்லாமே மிகவும் பத்திரமாக பாவிக்கப்பட்டு விட்டது. கிடைக்காது. அப்படி கிடைத்தால் உடனே ஹேண்டில் பண்ண வேணும். அது ஹேண்டில் பண்ணுறதுனால 1 மில்லியன் வேணும். ஆகவே உங்களுடைய பெருந்தன்மையான மனம் கொண்டு எழுதுவீர்கள் என கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஒத்தி ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஐயாத்துறை யோகநாதன் அவர்கள் 10,001 ரூபா நன்கொடையாக எங்களுக்கு தந்திருக்கின்றார். என்னுடைய பேர் சொல்லியிருக்கிறேன். ஓகே, என்னுடைய பேர் சொல்லியிருக்கிறேன். இவர் நீங்கள்
நான் எங்கள் குடும்ப சார்பாக 10,000 ரூபாய் தன்னுடைய இந்த கோயிலுக்கு அறிவிக்கிறோம். ஆக இந்த இந்த 2 பேரும் எழுதப்பட்டிருக்குது. அப்படி நீங்களும் எழுதுங்க. எல்லோரும் கட்டாயம் 10,000 எழுதணும் இல்லை, நீங்கள் 20,000 எழுதலாம். இல்லை நீங்கள் 5,000 எழுதலாம், 1,000 எழுதலாம். ஏதாவது எழுதுங்க. எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் சேர்த்து தான் இந்த டவுன் பேமெண்ட்டுக்கு உதவும். ஆகவே ஒரு மன்றாட்டமான வேண்டுகோள், தயவு செய்து எல்லோரும் உதவி செய்து இந்த தேர் திருவிழாவுக்கு வந்த உங்கள் எல்லோருக்கும் இந்த நிர்வாக சார்பில் நன்றி சொல்லுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் ஜோத்பூரில் இருந்து வந்திருக்கின்றேன். புஷ்பலிங்கத்தின் மகன் புஷ்பானந்தன். எனது கணக்கில் 1000 யூரோவும், எனது மகளின் கணக்கில் 1000 யூரோவும், எனது மகன் அபிராம் அவர் கணக்கில் 1000 யூரோவும். நாங்கள் எங்கள் குடும்பத்திற்கான 3000 யூரோ இந்த முத்துக்குமரனுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம் என எங்களுக்கு தந்திருக்கின்றான். அவன் தந்ததில் ஒரு துளியை நாங்கள் இங்கே கொடுக்கின்றோம். அதுதான் உண்மை. இங்கே நான் கொடுக்கவில்லை, என்னுடைய பிள்ளைகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் அந்த வேலை. வெற்றியை தருவன் ஆனபடியால் நீங்கள் யோசிக்காதீர்கள். உங்கள் உள்ளத்தில் முருகனை பாருங்கள், உங்களிடம் இருக்கிறது. இங்கே இவர் 2000 யூரோ கொடுத்தார். அது மிகவும் கடுகளவு பணம் தான். நீங்களே யோசிச்சு பாருங்கள். அவருடைய மகளை இழந்திருக்கின்றார் புற்றுநோயால். சூரியன் மறைந்த பிறகு நாங்கள் கொடுப்பதால் பிரயோசனம் இல்லை. ஆனபடியால் இந்துக்களே, உங்களுக்கு ஒரு சிறப்பான சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஒவ்வொரு கோயிலுக்கும் அள்ளி வழங்குங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் கொடுப்பது உங்களை தொடர்ந்து வரும். ஆனபடியால் கொடுப்பதற்கு யோசிக்காதீர்கள். கொடுங்கள், கொடுத்தால் குறைந்ததில்லை, நிறைவோடு தான் வாழ்வார்கள் என்று கூறி இவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ஹோம்போக் மூர்த்தி. வணக்கம். ராட்டிங்கன் டுசுலோப் நகரத்திலிருந்து நான் சத்தியமூர்த்தி. என்னுடைய பேரில் 5000 யூரோ நான் வழங்குகின்றேன் இவர்களுக்காக. அது மாத்திரமல்ல, ஒரு இசை நிகழ்ச்சி இலவசமாக நான் செய்து கொடுப்பேன். நீங்கள் டிக்கெட் போட்டு செய்யலாம். மண்டபமும் எடுத்தால் போதும், மிகையை நான் செய்வேன். அதற்கான டிக்கெட்டை நீங்கள் வைத்து அதை எடுத்துக்கொள்ளலாம். அதையும் நான் இந்த இடத்தில் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். நன்றி. எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடையவர்களே, இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே கடந்த 15 வருடங்களாக நிறைவாற்றி கொண்டிருக்கின்றேன். இறைவனுக்கு முதல் நாள் பூசைக்கு 5000 சொல்லி கந்த சஷ்டி முதல் நாள் ஆரம்பித்தேன். இந்த ஆலயத்திலே இந்த 15 வருடம் கந்த சஷ்டிக்கு இந்த கோயிலுக்கு நான் இந்த கோயிலை விட்டு போனதில்லை. அந்த வகையில் இந்த முருகன் எனக்கு என்னுடைய வருத்தத்தை மாற்றி விசா கிடைச்சி அவர்கள் அழுகிற அளவுக்கு இந்த முருகன் அருள் இருக்கு. என்னுடைய குடும்பம் சின்னது இருந்தது. இங்கே வந்தால் இந்த முருகன் 2015 ஆண்டில் ரொம்ப சேர்த்து வச்சு இன்றைக்கு நான் இந்த முருகனை விட மாட்டேன். கிளறுக்கு போகக்கூடிய நேரத்திலே நான் கிளறுக்காக நான் மனிதர் வாழ்ந்தேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் உங்களால் என்ற இந்த உதவி செய்து இந்த ஆலயத்தை தொடர்ந்து முன்னேற்றம் வர அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே என்ன ஒரு விஷயத்தை கூற வேண்டும். இந்த முருகன் அருள் உண்டு. நான் 10 பவுன் வச்சிருந்தேன். டென்மார்க் அம்மனுக்கு வேல் செய்வதற்கு, தங்க வேல் செய்வதற்கு டென்மார்க்கில் முருகனுக்கு செய்ய வைத்திருந்த முருகன் வேலை டென்மார்க் அபிராமியமாக சொன்னால் அது தனக்கு தேவையில்லை, நீ ஜெர்மனில் இருக்கிற ஒரு முருகன் கோயிலுக்கு செய்து கூடண்டு. அப்போ எனக்கு எந்த கோயிலுக்கு கொடுப்பதுன்னு தெரியவில்லை. ஆனால் அம்மா டென்மார்க் அபிராமி வாசி தாயார் என் கனவில் வந்து இங்கே இருக்கும் ஸ்ரீ இந்த முருகனுக்கே செய்து கொடுக்கும்படி எனக்கு கட்டளையிட்டான். ஆனபடியினால் ஆதிபராசக்தியின் மகனாக இந்த வேலன் இருக்கின்றான் என்பதை நான் உணர்ந்துள்ளேன். நான் இங்கே வருஷத்தில் ஒரு பூசை ஒன்று செய்கின்றேன். அது நானாக அந்த பூசையை தேடி வரவில்லை, முருகனாக எனக்கு அந்த பூசையை தந்துள்ள. அதுதான் அந்த கார்த்திகை விளக்கீடு என்று நினைக்கின்றேன். விளக்கீட்டு பூசை அதை இங்கே செய்கின்றேன். ஆனபடினால் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். கோயில் பக்தர்கள் குறையும் என்று நினைக்காதீர்கள், இறைவனுடைய சக்தி பெருசு என்று நினையுங்கள். நாங்கள் கூட பக்தர்கள் கூடும் இடத்துக்கு போவதும் விட குறைவோடு இருந்தாலும் நிறைவோடு இருக்கின்றான் வேலன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல். அதாவது வந்து எங்களோட கோயிலுக்கு நாங்கள் கம்பத்திலேருந்து எல்லாம் எடுத்துட்டோம். வந்து தேவையான கொடியேற்றத்துக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் எங்களிடம் இருக்கின்றது. உலகனா என்ன கேட்டுக்கொண்டிருந்தால் கோவப்படுவார். அவர் என்கிட்ட எப்பயுமே கேட்டது ஒன்றுதான், எப்பையா கொடித்தம்பம் வைப்போம், எப்பையா கொடித்தம்பம் வைப்போம் என்று. உங்களது உதவி கரம் இருந்தால் இது வருகின்ற வருடம் நாங்கள் ஒரு இடத்தை வேண்டி ஒரு கோயிலை கட்டி அங்கே கம்பத்தோடு முருகனுக்கு கொடியேற்ற திருவிழா செய்யலாம். உதவி முடிஞ்சவர்கள் சிறு துளியனும் உங்களால் முடிந்ததை உதவுங்கள். அத்துடன் எங்களுக்கு கோயிலுக்கு தொண்டு செய்ய எல்லாருக்கும் என்னன்னு சொல்றது கஷ்டமாக இருக்கின்ற குறைய ஆட்கள் உங்களது உதவி தேவை. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்னதென்றாலும் வந்து மாலை கட்டி கொடுக்குறதோ பூக்களை வேண்டி கொடுக்குறதோ, அதாவது ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு வந்து ஏதாவது ஒரு சிறிய உதவி என்றாலும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். படப்பளியும் எங்களுக்கு என்னன்னு சொல்றது பிரசாதம் செய்கிறதுக்கு உதவிகள் தேவை. உங்களால் முடிந்தவர்கள் சிறிதேனும் வந்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் உங்களுக்கு முன்னால் நான் என்று சொல்கின்றேன், என்ன படிப்பிச்சதே இந்த முருகன் தான். இன்றைக்கு எனக்கு மஷின்போ நான் படித்து பஸ்லாம் எடுத்து இந்த இன்ஜினியராக இருக்கிறது நான் முருகன் தான் அருளால் தான். நான் வேறு வருஷம் நான் மஷின்போ மாதம் முடிக்கிறேன். நான் முடித்த உங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன், முருகனுக்கு இடம் எடுக்க வேண்டும் என்றால் நான் எனது முழு சம்பளத்தை நான் கொடுத்து நான் கையெழுத்து போட்டு நான் இந்த முருகனுக்கு கொடுக்குறேன் இடம் கொடுக்கிறதுக்கு. உங்களுக்கு முன்னால் இன்னே நான் சொல்லிக் கொள்கின்றேன். நன்றி. இவர் சிவா என்று சொல்லுகின்ற காமூத் கம்பெனியில் வேலை செய்கின்ற எங்களுடைய முருகன் தானும் எவ்வளோன்னு சொன்னார். இல்லை இல்லை உங்களோட ஐயா உங்களோட அப்பா ஸோ அதான் இன்றைய தேர் திருவிழாவுக்கான செலவை இவர் தான் 2000 € கொடுத்து இதை தான் தன்னுடைய பொருட்கள் நடத்துகின்றேன் என்று அறிவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்கு பலத்த கரகோஷம். லங்கேஸ்வரன் குடும்பம் 10,000 €. வா பலத்த கரகோஷம். இந்த ஒரு சில நொடியிலேயே 40,000 கிட்ட சேர்ந்து விட்டதென்றால் தமிழனின் பலத்தை பாருங்கள், எவ்வளவு தூரம் மிகவும் பலம் வாய்ந்தவர்கள். இதுபோல பலர் முன் பாருங்கள். இப்போ இந்த காசு சேர்க்கிற நிகழ்ச்சியாக கன நேரம் நடத்த முடியாது. இந்த ஒரு பட்டியல் இருக்குது. இவர் தலைவர் சொன்னால் தலைவர், இவர்கிட்ட ஒரு பட்டியல் இருக்குது. அந்த விவரங்கள் வைத்திருப்பார்கள். நீங்கள் போகும் பொழுது எழுதிவிட்டு போகும். அது in Aussicht gestellt worden. So sieht man, dass wie Tamilen, die stark sind, ist nicht mehr so wie früher, sondern Anhieb haben wir 40.000 aufgeschrieben bekommen. Und daher, wir wünschen von allen Leuten, die müssen nicht alle 10.000 schreiben, die können nur mal 1.000, 5.000, 2.000 schreiben, falls wir einen Grundstück finden, dass sie auch bereit wären, eine Spende zu geben. Und ja, und auch haben wir gesagt, auch 200, also eine kleine Vieh macht auch Mist, so sagt man das. Und so kann man auch im guten Deutsch, und daher auch 200 € würde uns auch helfen. Und das ist nur, wenn wir ein Grundstück in Mülheim gefunden haben, um das zu erwerben, dann werden wir dann ansprechen. Wann wird das passieren, wissen wir nicht. Aber wir wissen, dass wir so viel Eigenkapital haben besitzen können. Ich werde mal gucken, ob ich irgendwo sehe oder höre, was geeignet ist für so viele Menschen. Platz bietet ein Grundstück, das so groß ist, dass wie groß muss das denn sein? Wie viel Quadratmeter? Ja, also wir müssen finden einfach mal was. 1.000 Quadratmeter wäre super.
gehört ja alle dazu. Ne? Ich darf ja. அது திரு தாமோத் அவர்கள் நீங்கள் இவ்வளவு கூறியதன் பின்னர் தானும் ஒரு காணி உங்களுக்கு பார்த்து எடுத்து தருவதற்காக முயற்சிக்கிறதாகவும் அந்த காணி எடுப்பதில் என்ன பிரச்சனை என்றால் தனியே ஒரு காணி இல்லை, அதாவது ஒரு ஒதுக்குப்புறமான இடமாக இருக்க வேண்டும், கார்கள் அதில் வந்து நிற்பதற்கு பாப்புலர்ஸ்கள் இருக்க வேண்டும், போக்குவரத்து இருக்க வேண்டும், அப்படியான இதுகள். அப்பொழுது அவர் இன்னைக்கு கேட்டார் எவ்வளவு ஸ்கொயர் மீட்டர் காணி உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறீர்கள் என்று. நான் சொன்னேன் ஒரு 1000 இருந்தாலே எங்களுக்கு சந்தோஷம் என்று. 1000 காணாது 3000 கிட்ட வேணும் என்று. ஆகவே இவர் பல கட்டடங்களை இடித்து அந்த காணிகளை விற்கிறதுல இவர் ஒரு மிகவும் பெயர் போனவர். ஆகவே இவர் அந்த காணிகள் ஏதாவது எம்பிட்ட கிடைத்தால் எங்களுக்கு அதை தர வேணும் என்று உங்கள் பரத்த கரகோஷத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். Ich kann es nicht versprechen, aber ich werde es versuchen. அதாவது நான் இதில் உங்களுக்கு சத்தியம் செய்து தருவேன் என்று சொல்லவில்லை, ஆனால் நான் எத்தனிக்கிறேன் என்று மட்டும்தான் சொல்லுகிறேன். நான் முடிந்ததை எத்தனித்துக் கொள்கிறேன். இதில் திரும்ப ஒரு தடவை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் தலைவர். அதாவது மேலே எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது. இன்று பரதநாட்டியம் இங்கு மேடையேற்றிய சரண்யா பிரசாந்த் டீச்சர் SN அவர்கள் உடனே எங்களுக்கு 1000 euro எழுதியிருக்கிறார். பரத்த கரகோஷம். நன்றி சரண்யா, நன்றி. மற்றது ஜெயலதா அவரும் 1000 euro எழுதியிருக்கின்றார். மிகவும் நன்றி ஜெயலதா. ஓகே. நிர்வாக சபை கணக்கு பொறுப்பாளர் வந்து அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார். அதாவது இந்த கோயில் இந்த பெயரிலே பேங்கிலே 18,894 ரூபா 50 இருப்பில் இருக்கின்றது வெள்ளிக்கிழமை வரை. அதாவது அதுக்கிடையிலே இருந்த பணங்கள் இன்னும் போடவில்லை ஏனென்றால் இவர்களுடைய பேங்க் கார்டு கிடைக்கவில்லை. அப்போ கையால் தான் கொண்டு போய் போடணும். அவை இன்னும் ஒரு 2 கிழமையில் இது பெரிய தொகையாக இருக்கும். இவர்கள் அதை ஒவ்வொரு கிழமை இல்லை 2 கிழமைக்கு ஒருக்கா இங்கு பகிரங்கப்படுத்தி எவ்வளவு இருக்கின்றது என்பதை, அதாவது டிரான்ஸ்பரண்ட் எண்ணுவார்கள், வடிவாக தெளிவாக போட்டுக்கொள்வார்கள். எவரும் இதில் மனக்கவலையோ அல்லது மனக்கசப்போ பட தேவையில்லை. அவ்வளவுக்கு தெளிவாக இந்த பணத்தை கையாளுவோம் என்பதை இவர் மிகவும் ஒரு கணக்கு வீரன் என்ற முறையில் இவருடைய இந்த செயலை பாராட்டி உங்களுடைய பரத கரகோஷத்தை சப்போர்ட் பண்ண வர வேண்டும். இப்பொழுது எல்லோரும் தங்களால் முடிந்த நன்கொடையை வழங்கியுள்ளார்கள். அடுத்த ஒரு அன்பளிப்பாக பீஸ்போக் நகரத்திலிருந்து வந்திருக்கின்ற திருமதி உதயன் என்பவர் இங்கு 1200 ரூபா எழுதுகின்றார். நன்றி. 1200 என்பது கொஞ்சம் காசில்ல, மிகவும் பெரிய பணம். அதற்கு பல வேலைகள் செய்யலாம். ஆகவே ஒருவர் 1000க்கு மேலே கொடுக்கின்றார் என்றால் அதை நாங்கள் இப்பொழுது தேர்தல் குழு சம்பவங்கள் தொடரட்டும். இவர்கள் எழுதி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் பிறகு ஒரு தடவை இதை நான் வாசிக்கின்றேன். ஜெயா, நீங்களும் பரிசீலனை நிற்கிறீங்கள், எழுதுறீங்களா? ஓகே, நினைச்சேன் நீங்கள் இந்தாங்க லிப்செட்ல இருந்து வந்து திருமதி பாஸ்கரன் அவர்கள் 3000 ரூபாய்.
அது இப்பொழுது பரணி அண்ணன் அவர்கள் 1000 ரூபாய் எழுதுகின்றார். இதில் ஒரு அதிசயமான விஷயம் என்னவென்றால் 500 யூரோ எழுதி இருக்கிறார். இது இளம் பிள்ளைகள் கொடுக்குறாங்க. பெரிய பெரிய பெருத்த கரகோசன். நன்றி. இப்பொழுது முருகன் புறப்பட ஆயத்தமாக உள்ள எல்லோரும் அரோகரா என்னும் கோஷத்துடன் ரதத்தை இழுத்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பக்திபூர்வமாக எல்லோரும் இனி உங்களுக்குள் கொண்டு வாருங்கள். இவ்வளவு நேரம் முருகனுக்காக பக்தர்கள் தங்களால் முடிந்த
Tukumana
இந்த எங்களுடைய நகரத்து மேயர் அப்பொழுது வந்து பின்னாலே நின்று இருக்கின்றான். எங்கள் ஒருத்தருக்கும் தெரியவில்லை. தானும் ஒரு 2 வசனம் எங்களுக்கு பேச வேணும் என்று ஆசைப்படுகின்றான். ஆகவே தயவு செய்து இந்த பின்னுக்கு கொஞ்சம் நிற்கிற ஆட்கள் கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் 100 கணக்காக சேர்ந்திருக்கிறோம் என்று இருக்கும். தயவு செய்து முன்னுக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Ja, wir laden Sie ein, Frau Alekota, unsere Vertreterin der Oberbürgermeisterin, Meister Buglo, er konnte nicht kommen. Und படத்தை பிடிச்சி கொடுங்க. நான் வர மாட்டேன், கிட்ட வர மாட்டேன். நான் கிட்ட வர கொடுங்க. கொஞ்சம் விளையாட்டு பாய்ச்சொம்பாக தேரை சுற்றி கொண்டு வரட்டும். கொஞ்சம் விளையாட்டு மேசை போட்டா அப்புறம் அடிச்சுதான் செய்வோமா. மேசை கொண்டு போட்டு தான் அடிச்சுன்னு நடக்கும். கொடுங்க பாய்ச்சொம்பாதுகளை கொடுங்க. சுற்றி கொண்டு வர முருகன் மகள் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன், மற்றது கோணேஸ்வரி கிருவநாதனை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அப்படியே முடசான தடியில வைங்க. ஐயா நிப்பார் அதான் கேட்பேன். இப்பொழுது ரதம் ஒளிவீதி சுற்றி இருப்பிடத்துக்கு வந்துவிட்டது. இன்னும் ஒரு சில நிமிடத்தில் அர்ச்சனை செய்ய இருக்கின்றார்கள். அத்தோடு இங்கே மேயர் அவர்களையும் கௌரவிக்க இருக்கின்றார்கள். இப்பொழுது சொம்பு எடுத்தவர்களுக்கு உரிய பூசைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் அமைதியாக இருந்து இப்பொழுது அர்ச்சனை செய்யவும் தயாராக உள்ளார்கள். Okay, can begin. Yeah. So, Frau Alekota, wir bitten Sie, um eine Bühne zu treten. So, herzlich willkommen, Frau Alekota, die Vertreterin der Oberbürgermeister. அதாவது பிரதிநிதியாக வந்திருக்கின்றார். எல்லோரும் கரகோஷம் செய்யுங்கள். Karaosam. Ja, Frau Vertretung der Oberbürgermeister, Frau Rücketer, wir schätzen uns sehr, dass Sie da sind. Wir schätzen uns sehr, dass Sie da sind. Nämlich, wir sind, wie schon sagte, über 45 Jahre in Mülheim. Wenn Sie so sehen, etwas alle sri-lankische Herkunft, aber deutsche Staatsangehörige. Und die sind alles für Sie Unterstützer. Und wir freuen uns sehr, dass Sie da sind. Das ist eine gewissermaßen eine Anerkennung für uns und auch Respekt, dass wir in Ihrem Ort, in der Stadt auch wohlfühlen. அதாவது நாங்கள் இதயபூர்வமாக உங்களை வரவேற்கின்றோம். 45 வருடங்களுக்கு மேலாக இங்கே இருக்கின்றோம். எல்லோருமே ஜேர்மன் பிரஜ உரிமை உள்ளவர்கள். ஆகவே எங்களுக்கு இதுவரை நீங்கள் வந்து இப்படி வார்த்தைகள் சொன்னது கிடையாது. ஆகவே இன்று நீங்கள் வந்து எங்களை வாழ்த்தி எங்களுக்கு ஆதரவு தாரதற்கு நாங்கள் மிகவும் பெருமைப்படுகின்றோம்.
அவாவின் பேச்சை நான் சொல்லுகின்றேன். மைக்கை கொடுக்கின்றேன். Ja, vielen Dank, ganz lieben Dank. Ja, liebe Anwesende, Wanakum. Genau, ganz herzlichen Dank für die Einladung. Mein Name ist Ann-Kathrin Allekotte. Ich bin die zweite Bürgermeisterin der Stadt Mülheim an der Ruhr und ich darf Ihnen im Namen der Stadt Mülheim an der Ruhr die herzlichsten Grüße und Wünsche übermitteln, auch im Namen unseres Oberbürgermeisters Marc Buchholz. Der ist heute leider terminlich verhindert. Sie wissen es gerade, Wahlkampf, da ist er wahrscheinlich leider irgendwo anders unterwegs. Aber ich freue mich umso mehr, das ist ja das Schöne daran, wenn er nicht kann, dann darf ich. Deswegen freue ich mich besonders, heute hier bei Ihnen zu sein, bei Ihrem Tempelfest. Wir haben... Genau. அன்பானவர்களே, இன்று நீங்கள் என்னை இங்கு அழைத்ததில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். நான் தான் இந்த ஓபபோகமாஸ்டரினுடைய பிரதிநிதி, அதாவது 2வது போகமாஸ்டர். நான் இங்கு வந்ததை நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். இந்த நேரத்துக்கு அவர் தானே வர இருந்தவர், எங்களுடைய மேயர் ஆகியவர். ஆனால் அவர் இப்பொழுது தேர்தல் பிரச்சனைகள் மிக மும்முரமாக ஓடிக்கொண்டிருப்பதால் அவரால் வர முடியவில்லை. என்னை அனுப்பியிருக்கிறார். நான் உங்களுக்கு வந்து இங்கு ஆஜராகி இருப்பதில் என்னை நீங்கள் கௌரவித்ததில் நான் மிகவும் நன்றியும் பெருமையும் அடைகிறேன். Sie haben es gerade schon gesagt, wir sind der erste Tamile der Stadt sozusagen. Und wir haben in diesem Jahr, also das waren jetzt 40, wir haben in diesem Jahr aber auch schon 30 Jahre Schule gefeiert. Ich habe auch schon einige gesehen, die ich da bei den Feierlichkeiten treffen konnte. Und das zeigt eben, wie lange und verwurzelt sie hier in der Stadt sind und die tamilische Kultur und insbesondere die Sprache gelernt und weitergegeben wird, um so eben auch mit der Heimat der Eltern- und Großelterngeneration in Verbindung zu bleiben. Und wie wunderschön ist das? Und ich möchte Ihnen nochmal ausdrücklich sagen, wie stolz Sie alle auf sich selber sein können, denn Sie bewahren, geben weiter und sind gleichzeitig in unserer Stadtgesellschaft so tief eingebunden. Ja, அதாவது இந்த வருடம் நாங்கள் 30ஆம் ஆண்டு தமிழ் ஆலயம் நடந்ததை நாங்கள் கொண்டாடினது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனையோ வருடங்களாக இங்கு இருக்கின்றீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என இங்கு நல்லாக வேரூன்றி இருக்கின்றீர்கள். இது எவ்வளவு ஒரு எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கு சந்தோஷமாக இன்னும் பல வருடங்கள் நோய் நொடியின்றி நல்லாக வாழ வேண்டும் என்றும் நான் ஒரு சோட்டாக மொழிபெயர்க்கின்றேன். நேரம் காணாது என்பது. Und ich möchte heute die Gelegenheit nutzen, wenn ich schon mal hier bin, Ihnen ausdrücklich festzuhalten, dass Sie für alle Menschen in Mülheim an der Ruhr und Umgebung, ich weiß, einige von Ihnen sind ja bestimmt auch aus den Nachbarstädten da, eine wirkliche Bereicherung sind. Wer seine Wurzeln nicht kennt, kennt keinen Halt, sagt der Schriftsteller Stefan Zweig. Und um sicher zu stehen, braucht es einen festen Untergrund und die passenden Schuhe. Bei Ihnen besteht das Lebensfundament aus der Chance und vielleicht auch aus den Herausforderungen, vor allem jedoch aus dem Gewinn mehrerer Kulturen, wie wir sie hier heute feiern, zusammen. Und mein Anliegen an Sie wäre auch noch, so wie wir es handhaben, aber wenn Sie Anliegen haben, Wünsche, tatsächlich, Sie können auch Anträge stellen, das ist jetzt sehr formell, natürlich bei einer Stadt, aber auch der Kulturausschuss, wir würden uns freuen, wenn wir unsere Zusammenarbeit da weiter ausbauen könnten. Das heißt, wenn wir besser noch weiter zusammenarbeiten, so wie wir auch zusammen leben könnten. Und es würde mich sehr freuen, wenn wir das noch weiter vertiefen könnten. Und jetzt wünsche ich Ihnen noch ein ganz wunderschönes Tempelfest. Herzlichen Dank. Ninkal, Irupatu, Mikrofon, Nalatu. அதாவது ஒரு கவிஞன் சொல்லி இருக்கின்றான், வேறில்லாத மரம். எங்களுடைய இந்த நகரத்திலே ஒரு கலாச்சாரம் ஒன்று இல்லாமல் பல தரப்பட்ட பல வித்தியாசமான கலாச்சாரங்கள் இங்கு நல்ல மாதிரி நடந்து கொண்டு இருக்கின்றதை நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. உங்களுக்கு நான் ஒன்று கூறுகின்றேன், இங்கே நீங்கள் பல தமிழ் மக்கள் எங்களுடைய நகரத்து மக்கள் நிற்கிறீர்கள். எனக்கு தெரியும், அயல் நகரங்களில் இருந்தும் பலர் வந்திருக்கிறீர்கள். ஆனால் எங்களுடைய மக்கள், எங்களுடைய நகரத்து மக்களுக்கு நான் சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய மனதில் உள்ள விருப்பங்களை விண்ணப்பத்தில் தாருங்கள். நீங்கள் தார விண்ணப்பத்தை அங்கு நாங்கள் மிகவும் பொறுப்பாக எடுத்து அதுக்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், என்ன எங்களால் செய்யலாம் என்பதை பற்றி நாங்கள் கருத்தில் கொண்டு மேலிடங்களிலே கதைத்து எங்களுக்கான உதவிகளை உங்களுக்கு செய்வோம் என்பதில் நான் இங்கு பெருமையுடன் சொல்லுகின்றேன். நன்றி.
சொல்லுங்க. Frau Alekete, ich ja, also Frau Alekete, ich wollte mal was sagen. Also wir haben uns sehr gefreut auf Ihr letztes Wort, dass wir Anträge stellen können und dass Sie helfen wollen. Das tut uns sehr im Herzen gut. Also wir sind hier und wir müssen gerne eine feste Stelle haben. Wir haben jetzt hier eine Stelle gefunden und schon Nachbarbeschwerden, da sind nur 3 Parkplätze für euch. Die anderen Nachbarbeschwerden, deren Klienten können nicht parken. Also so eine Schwierigkeiten haben wir. Also wir können nicht alle Ruhe sagen. Daher denken wir, wenn Sie in dieser Gelegenheit uns mal unsere Situation mitnehmen. Gucken Sie mal, wir sind alles sprachlos und hilflos, wollen wir. Aber wir sind so, wir können hier im indischen Tempel, also indische Tempel, wir in Tanjai Perungoil, Kamachi Ammal, also போன்ற கோயில்களையே können wir hier so bilden und das ist eine Touristattraktion. Das ist für Mülheim eine große Bereicherung. Daher bitten wir Sie, für uns stark einzusetzen und auch mal so ein bisschen mitnehmen und uns dort ein Wort legen, weil das ist eine Gelegenheit und dass Sie uns unterstützen. Ja, vielen Dank für die Anregung. Das nehme ich auf jeden Fall mit. Das hatten wir bei der tamilischen Schule auch schon angesprochen. Die passt da ja auch aus allen Nähten, was ja super ist, weil das ja eben zeigt, wie viele Leute da sind und eben was machen wollen. Und hier eben ja genauso. Und ich werde das auf jeden Fall weitergeben. Und gleichzeitig kann ich auch nur noch mal bestärken, dass auch Sie selber laut sind. Also sich selber auch bei Ihren VertreterInnen in der Stadt meldet, weil das sind auch Ihre VertreterInnen. Die vertreten Sie genauso wie alle anderen in der Stadt. Deswegen müssen Sie auch auf Ihre Anliegen hören und da ein Ohr für haben. Und es ist ja gerade Wahlkampf. Ne? Da kann man dann eben mal bei den Leuten noch mal mehr anklopfen und mal melden, was man da eben für Wünsche eben hat. Das hatten wir ja auch vorhin auch schon gesprochen. Wenn dann der neue Oberbürgermeister, die neue Oberbürgermeisterin im September dann gewählt ist, dann erst recht. Ne? Weil dann haben wir wieder dann 5 Jahre, wo sie sich dann kümmern können. Und da eben genau dann eben auch dann davor treten und das vorstellen und ins Gespräch kommen. Und dann muss dann eine Lösung gefunden werden, weil das würde ich natürlich eben absolut begrüßen, dass sie eben einen schönen Raum haben, also im Sinne von einem großen Platz, die Örtlichkeit eben, wie es ihnen zusagt, dass sie da eben ihre Kultur, ihre Feierlichkeiten so ausleben können, eben wie sie das für ihnen am besten passen würde. Ja, பிறந்த கரகோஷம் உங்கள் எல்லோருக்கும் விளங்கியிருக்கும். அதாவது அன்பான தமிழ் மக்களே, நீங்கள் உங்கள் கையை உயர்த்த வேண்டும். நீங்கள் கட்டாயம் நீங்கள் வாய் காட்ட வேண்டும், வாயை திறக்க வேண்டும். நீங்கள் அமைதியாகவும் பண்பாகவும் ஒரு மூலைக்குள்ளே ஒதுங்கி இருந்தால் நடக்க போவது ஒன்றுமில்லை. உங்களுடைய உரிமைக்காக நீங்கள் போராட வேண்டும். ஆகவே இப்பொழுது நல்ல நேரம், இப்போ எலெக்ஷன் நடக்க இருக்கின்றது. இந்த தேர்தல் முடிந்தவுடன் ஓபபர்கமோய்ஸ்டராக வந்து அவர் 5 வருடங்கள் வேலை செய்து கொண்டிருப்பார். அந்த 5 வருடங்களுக்கு நீங்கள் அவரிடம் ஒரு ஜமீனை வைத்து நீங்கள் உங்களுடைய இதயத்திலே உள்ள விடயங்களை அங்கு முன்வைத்து நீங்கள் கேட்டுக்கொண்டால் அவர்கள் தங்களாலான உதவிகளை செய்வார்கள். ஆகவே இது ஒரு நல்ல தருணம். இது மாதிரி தான் தனக்கு தெரியுமோ தமிழாலயத்துக்கும் ஒரு ஆன இடமில்லை, ஒரு இடம் இல்லாமல் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பது தெரியும். ஆகவே தானும் அங்கேயும் இதைத்தான் சொன்னது. தான் இப்பொழுது உங்களுக்கும் பிரதிநிதியாக வந்திருப்பதால் தான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, நீங்களும் உங்களுடைய ஆர்வத்தை காட்டி உங்களுடைய மக்களுடைய ஒரு பிரதிநிதிகளை அனுப்பி அந்த மேயரிடம் உங்களுடைய தேவைகளை நீங்கள் விண்ணப்பியுங்கள் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்பான அடியார்களே, இந்த பணம் போடுகின்ற இந்த விடயங்கள் இன்னும் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய இந்த முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். உங்களோட பிள்ளைகள் இந்த நாட்டிலே பெரிய படிப்பாளியாக கல்விமான்களாக வர வேண்டும் என்பதை மனதில் கொண்டு தயவு செய்து வந்து இதில் ஒரு காலத்தில் காணி வேண்டினால், ஒரு காலத்தில் தேவைப்படும் பொழுது நாங்கள் இவ்வளவு பணம் தருவோம் என்பதை எழுதி விடுவீர்களானால் அதையிட்டு நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம்.
அதாவது இங்கே ஒரு விஷயத்தை நாங்கள் கூறுகின்றோம், வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்வார்கள். அதாவது நாங்கள் தான தர்மம் செய்வது மற்றவருக்கு தெரியக்கூடாது. ஆனால் இப்பொழுது நான் கூறுகின்றேன், நாங்கள் செய்யும் தான தர்மம் மற்றவருக்கும் தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் அதில் முன்னேற்றம் பெறும். எத்தனை பேர் இங்கே பணத்தை வழங்கி கொண்டிருக்கிறார் என்பது மற்றவருக்கு ஊக்கமாக இருக்கும். ஆனபடினால் யார் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களோ அவர்கள் இங்கே இந்த மேடையில் வந்து உங்களுடைய ஆதரவை தெரிவிங்கள். நீங்கள் இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. உங்களால் முடிந்த தொகையை இங்கே எழுதுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஆனபடினால் என்னவோ தெரியவில்லை, இந்த முருகன் சக்தியை பார்க்கும் பொழுதோ எல்லா கோயிலும் சக்தி இருக்கான இந்த முருகன் கோயில் இவ்வளவு ஒரு பசுவை எந்த ஒரு கோயிலும் அழிய வழங்கியிருக்கேன். நான் எத்தனை கோயிலுக்கு போயிருக்கிறேன், இப்படி ஒரு அற்புதத்தை நான் காண அம்மையார் நினைக்கிற அவங்க வெக்கப்படாதீங்க. உங்களுடைய வடிவா இருக்கு அப்படி இப்பொழுது காட்டி முருகன் இறங்கி வரும்பொழுது ஐயா அவர்கள் மிகவும் உப்புரமாக எல்லோர் மீதும் தண்ணி செலுத்தி இருக்கின்றார், ரெடியாக இருக்கின்றார். ஐயா இன்றைக்கு எப்படி தண்ணி எல்லாரையும் குளிக்கமாக்கா விடமாட்டோம் இருக்கின்றார். ஆனபடியினால் எல்லோரும் பரவாயில்லை, இன்றைக்கு முருகனின் குளிர்ச்சியில் நீங்கள் நினைந்துதான் போக வேண்டும் என்பது போன்றிருக்கிறது. ஐயா தண்ணி எல்லாம் ரெடிப்படுத்திட்டார், பூவெல்லாம் போட்டு பன்னீர் எல்லாம் விட்டு முருகனோடு சேர்ந்து பக்தர்கள் நீங்களும் இன்றைக்கு குளிர்ச்சியாகத்தான் செல்ல போகிறீர்கள். ஐயா போன முறை சொம்பையும் அறிந்து விட்டார், இந்த முறை சொம்பை பிடித்து வைத்திருக்கிறோம். முருகன் உக்கிரமா விளையாடுறதுலையும் ஐயா உக்கிரமா இருக்கிறார். எல்லாரும் கவனமே இருந்தோம். அந்த கண்கொள்ளா காட்சியை காண்பது நல்லது. ஆனபடியால் எல்லோரும் முன்னுக்கு வந்து இந்த முருகன் அருளை பாருங்கள். முருகன் இப்பொழுது தேரில் இப்பொழுது பச்சை திரையை நீக்கி வேலன் அழகை நாங்கள் காண தயாராக இருக்கின்றோம். முருகனுக்கு பழங்கள் தான் படைத்திருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் முருகக் கடவுள் போர் புரிந்து வரும் பொழுது, அதாவது 4 அகந்தைகளை அடக்கி எத்தனையோ பேருக்கு எவ்வளோ 4 அகந்தை அதான் தேரேறி முருகன் வேரோடு சென்று 4 அகந்தையை அடக்கி இப்பொழுது அவரை குளிர்ச்சிப்படுத்தி அவருக்குரிய பிரசாதங்களை படைத்து பக்தர்கள் அரோகரா கோஷங்கள் தோடு நிற்கின்றார்கள். எல்லோரும் திரை நீக்கும் பொழுது அரோகரா சொல்லுங்கள். அந்த அரோகரா கோஷம் முருகனுக்கு கேட்கும்.
அரோகரா அரோகரா என்றால் முருகன் எங்கே இருந்து தன்னை கூப்பிடுகிறார் என்று பார்ப்பார் முருகன். எந்த கடவுளையும் நீங்கள் அரோகரா சொல்லி இந்த நாமத்தை சொல்லும் பொழுது எங்களுக்கு இருக்கும் தெய்வ சக்தி வெளிவரும். நான் அப்படின்னா நாங்கள் சில நேரங்களில் அரோகரா சொல்வது சிறப்பாக இருக்கும். வந்து நிற்கின்றான் வேலன். வேலா பார்வதி மைந்தா பரமசிவன் அழகா விநாயகன் தம்பி அற்புதமே அற்புதம். முருகனை பாடுங்கள், முருகன் கேட்பார். எல்லாம் நாங்கள் முருகனை புகழ்ந்து பாட பாட ஏன் முருகனுக்கு காவடி எடுக்கிறாங்க? நாங்கள் முருகனுக்கு முன்னுக்கு துள்ளி குதித்து ஆடும்பொழுது முருகன் புன்னகையோடும் சிரித்து பார்க்கிறோம். அது தனக்கு முன்னுக்கு ஒரு நாள் தான். அதாவது எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு முன்னுக்கு நெளிஞ்சு வளைஞ்சு குழப்பம் செய்யும் பொழுது தகப்பன் தாக்கி எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதுதான் இந்த முருகனுக்கு காவடி எடுப்பதன் நோக்கம் என்னவென்றால் நாங்கள் ஆடுவதை முருகன் ரசித்து பார்ப்பாராம். அந்த தனக்கு முன்னுக்கு ஒருவன் பித்தனை போல் ஆடுகின்றானே, அதாவது விசரனை போல் ஆடுகின்றானே என்று மற்றவர்கள் கண்ணுக்கு தெரிந்தாலும் முருகனுக்கு தெரியும் தன்மையை கொண்ட பக்தியினால் தான் இவன் ஆடுகிறான். ஆனபடியால் சில பேர் காவடி ஆடும்பொழுது வெட்கப்படக்கூடாது. உங்களை மறந்து மெய் மறந்து காவடி ஆட வேண்டும். ஏனென்றால் அது அந்த தெய்வங்கள் உங்களை ரசிக்கும். அதுதான் இந்துக்கள் ஒவ்வொரு பூசையிலும் கடவுளை சந்தோஷப்படுத்தான் அந்த இங்கே முருக கடவுள் பச்சை பசல் என்று வந்து கொண்டிருக்கின்றார். அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இங்கே எனக்கு அருகில் இருக்கும் அடியார் உலகநாதன் என்பவர். அவர் தான் அந்த முருகனுக்குரிய கொடித்தம்பத்தை வாங்கி கொடுத்திருக்கின்றார். அது வெகு விரைவில் சொந்த கோயில் அது அமைய இருக்கின்றது. ஆனபடியால் எனக்கு அருகில் இருக்கும் இவர் தான் அந்த சிறப்பான செயலை செய்திருக்கின்றார். அந்த கொடிமரம் என்பது அதாவது கொடியேற்ற திருவிழாவின் பொழுது ஐயராக்கள் ब्राह्मणे
தாய்மார்கள் 3 இடத்தில் தெய்வத்தை பார்க்கின்றார்களாம். ஒன்று கொடிமரத்தில், இரண்டாவது இந்த கொடியேற்ற திருவிழாவை செய்யும் குருக்கள். அதாவது இந்த குருக்கள் ரூபத்திலையும் நாங்கள் கடவுளை பார்க்கலாமா, மற்றது ஆதிமூலத்தில் இருக்கும் தெய்வத்திலும் பார்க்கலாமா. அதனால்தான் தெய்வத்தை கொடி மரத்தின் மேல் ஏற்றி கொடி மரத்துக்கு பூஜை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த அடியார் பெற்றிருக்கிறார் என்பது மிகவும் அவர் முற்றாப்பு செய்த புண்ணியம்தான். பாருங்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு நாங்கள் தானம் கொடுக்கும் பொழுது அது எங்களுக்கு நிறைவாக இருக்கின்றது. ஆனபடினால் கோயிலுக்கு தேவையான வாகனங்கள் அனைத்தையும் நீங்கள் வாரி கொடுங்கள். அதில் தெய்வங்கள் ஏறி அமரும் பொழுது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். முருகனே அரோகரா அரோகரா. சூரிய பகவான் முருக கடவுளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். வேலனுக்கு வணக்கத்தை தெரிவிக்கின்றார். சூரிய பகவான் சிறப்பான காலனியாக என்று அமைந்திருக்கின்றது. எல்லாம் அவன் செய்யலையே தவிர நாம் என்ன செய்வது? எல்லாம் முருகனின் அருள்தான். முருகனை தோளில் சுமக்க மிகவும் விருப்பம்தான். ஆனால் இங்கே அடியவர்கள் நிறைந்திருக்கின்ற காரணத்தால் என்னால் முருகனை தூக்கவில்லை என்ற ஒரு கவலையும் கொண்டு இருக்கின்றது. இருந்தும் நாம் எல்லாம் தூக்குவோம் என்று எண்ணம் இருக்கக்கூடாது. எல்லோரும் சேர்த்து தூக்க வேண்டும். இப்பொழுது ஐயா அவர்கள் பன்னீர் தெளிக்க தொடங்கிவிட்டார். எல்லோரும் இந்த பன்னீரில் நனைந்து வாருங்கள். ரோகரா ரோகரா. ரோகரா ரோகரா. வள்ளி தெய்வ சிவனாரி வழியாக வெற்றியுடன் வந்து கொண்டிருக்கின்றான் நம் முன்னாய் முருகன். முருகா, என்ன ஒரு அற்புதம்! உனக்கு இடம் கிடைக்கப் போகிறது. உன்னுடைய அருளால் நீ இடத்தை காண்ட போகிறாய் முருகா. சொந்த காணியில் நன்றாக என்னுடைய பக்தர்கள் முருகா முருகா உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் முருகா. முருகனை பாராட்டுங்கள். அரோகரா சொல்லுங்கள். அரோகரா. வருஷத்தில் ஒரு நாள் தான் முருகன் மனிதரை பச்சை சாத்தி வருகின்றோம். இந்த கண்டெல்லா காட்சியை நாங்கள் காண இவ்வளவு பேரும் நின்றுக்கிறோம் அல்லவா? இதுவும் ஒரு குறிப்பினைதான். இந்த குறிப்பினை எல்லோருக்கும் ஒரு வருஷமும் கிடைக்க வேண்டும் என்று முருகனிடம் வேண்டி செல்லுங்கள். நாங்கள் ஒருடம் செல்லும் பொழுது நல்ல விஷயத்தை தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று அந்த கடவுளிடம் அனுமதி பெற வேண்டும். அந்த அடிப்படையில் இங்கே வந்திருந்த ஒவ்வொருவரும் நீங்கள் கொடுத்து வைத்திருந்தீர்கள். இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியை காண. ரோகரா ரோகரா. ரோகரா. வேலனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, நல்லூர் முருகனுக்கு அரோகரா, வெற்றியை தந்த வேலனுக்கு அரோகரா, ஞானத்தை கண்ட ஞான வேலனுக்கு அரோகரா, ஞானப்பழம் கொண்ட வேலனுக்கு அரோகரா. அரோகரா அரோகரா. முருகா வேலா கந்தா அரோகரா அரோகரா. அரோகரா. வேலனுக்கு அரோகரா, பார்வதி மைந்தனுக்கு அரோகரா, ஆறுமுகனுக்கு அரோகரா, அருள் தரும் வேலனுக்கு அரோகரா,
கந்தா கடம்பா காத்தியா பார்வதி மைந்தனுக்கு அரோகரா, ஞான பலம் கொண்ட வேலனுக்கு அரோகரா, வெற்றியை அள்ளி தரும் வேலனுக்கு அரோகரா, நான் நின்ற அகந்தையை அழிக்கும் வேலனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. கண்கொள்ளா காட்சிகள், மங்கள வாத்திய முழங்க பச்சை பசில் என்று முருகன் வந்து கொண்டிருக்கின்றார். முருகா வேணா கந்தா கடம்பா, முருகா முருகா என்று பொழுது எங்களுடைய பாவங்கள் அறுபடுகின்றது. முருகன் எங்களை காத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அரோகரா அரோகரா வேலனுக்கு அரோகரா, அரோகரா அரோகரா அரோகரா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தில் பிறந்தவன் அல்லவா வேலன். வேலன் யார்? சிவன் தான் வேலன், வேலன் தான் சிவன். ஆம், சிவனின் அம்சம் தானே வேலன். ஆம், சிவனை வணங்கினால் முருகனை வணங்கியதை போல், முருகனை வணங்கினால் சிவனை வணங்கியதை போல் அனைத்தும் அவனுக்குள் அடங்கி இருக்கின்றது. நம் வேலன் கந்தன் கடம்பன் அனைத்தையும் கொண்டவன். அதனால் தான் அவனுக்கு ஆறுமுகம், 6 திசைகளையும் கொண்டவன். முருகன் கையில் வேல் இருக்கிறது, வீரமாக இருப்பான். ஆனால் 6 தாமரை பொய்கையில் நெருப்பாக வந்து அந்த கோவில் அமர்ந்து புன்னையோடு இந்த 6 முகமாக இங்கே எங்களுக்கு காட்சி தருகின்றான். நீங்களே யோசித்து பாருங்கள், முருகன் எங்கே இருந்து தோன்றினான்? சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றினான். நெற்றிக்கண்ணில் திறந்து சிவன் தோற்றுவித்த முருகன் நெருப்பாக வந்தான். அந்த நெருப்பு 6 தாமரை பூவில் இருக்கும் பொழுது குளிர்ச்சியானவனாக வந்திருக்கின்றான். இப்பொழுது முருகன் குளிர்ச்சியோடு வந்திருக்கின்றான். ஆம், தாமரை பூ எப்படி அந்த நெருப்பை தாங்க முடிந்ததோ அதேபோல் இந்த பக்தர்களின் கஷ்டங்களை தாங்கி முருகன் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நன்மையை தந்து கொண்டிருக்கின்றான் இந்த முருகன். அரோகரா. இங்கே முருகனை தூக்கி வரும் பக்தர்கள் அரோகரா எனும் கோஷத்துடன் முருகனை தூக்கி சுமந்து கூத்தாடி நிற்கின்றார்கள். கூத்தாடுங்கள், கூத்தாடுங்கள், முருகன் முன் கூத்தாடுங்கள். அவன் சிரிப்பான், சிரித்தபடியே உங்களுக்கு அருள் பாலிப்பான். முருகனின் ஒவ்வொரு சிரிப்பும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. உங்களை காக்கவே வந்திருக்கின்றான் முருகன். முருகா அத்தோடு இங்கே முருகனுக்கு படைத்த பிரசாதங்கள் அனைத்தும் கோயிலுக்குள்ளே சென்றுதான் பரிமாற இருக்கின்றார்கள், பிரசாதம் கொடுக்க இருக்கின்றார்கள். ஆனபடியினால் அந்த பிரசாதங்களை மேலே கொண்டு அமைதியாக கொடுக்கும் மனம் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றார்கள் கோயில் நிர்வாகத்தினர். ஆனபடியால் வீணாக்க வேண்டாம், பிரசாதங்களை அன்போடு மேலே கொண்டு சென்று கோயில் பிரசாதங்கள் நல்ல முறையில் நாங்கள் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். கொட்டி சிந்தி காலில் மிதிப்படக்கூடாது. அது ஐயன் முருகன் உண்ட பிரசாதம் அல்லவா, அதுக்கு ஒரு துளியாக இருந்தாலும் அது பிரசாதம் என்று நாங்கள் எண்ணி அந்த பிரசாதத்தை எல்லோரும் பகிர்ந்தெடுக்க வேண்டும். ராஜ்யத்துடன் வந்து இந்த தானத்தை வழங்குகின்ற இப்படி ஒவ்வொரு பெண்களும் நீங்கள் லட்சுமி தான். ஏன்னா நீங்கள் எவ்வளத்தையோ சாதித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனபடிதான் லட்சுமி கடாட்சத்துடன் வந்து பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் வந்து மகளை மேலே பார்த்து தனது மகளுக்காண்டி இந்த 2000 யூரோ அப்போது கொடுக்கிறேன்னு சொன்னார். அதுதான் துவக்கம். அதிலிருந்து இன்றைக்கு வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனபடியினால் அந்த முதியவர் செய்த நல்ல காரியத்தில் இதுதான் அவர் சிறப்பான காரியம் செய்திருக்கார் என்று நான் நினைக்கின்றேன். ஏன்றால் இப்படி ஒரு வேலனுக்கு கந்தனுக்கு இப்படி ஒரு பணம் எழுத விரும்பினால், அதாவது கோயிலுக்கு நன்கொடை கொடுக்க விரும்பினால் யாருங்கள் முன்கூட்டியே நன்றி கொடுப்பதற்கு கொண்டு இங்கே வந்திருக்கும் அனைத்து அடியவர்களுக்கும் இறைவன் அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடரட்டும் இந்த பங்களிப்பு வந்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள்.